ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 42 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இன்றைய தினம் KKR மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியதில் நிறைய பிளேயர்ஸ் கடைசி நேரத்தில் மாற்றிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா டிவால்ட் பிரேவிஸ் சொல்லியிருந்தோம், தீபக் ஹூடா சொல்லியிருந்தோம், இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சரியான கணிப்பாக நேற்று தினம் கொடுக்க முடியல. ஏன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஹரி ஒரு ஒர்க்கில் இருக்கேன், முடிச்சுட்டு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் டைம் கரெக்டாக எடுத்துக்க முடியல. ஸோ ரிசல்ட்டை மாறிடுச்சு. இன்றைய தினம் எடுத்துக்கொண்டே KKR மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டி. இன்றைய போட்டியில் KKR அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுனில் நரைன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இம்பேக்ட் பிளேயராக ரகுவன்சி உள்ளே வந்தார்னா நல்லா விளையாடுவார். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சுனில் நரைன் அல்லது ரஹானேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி ஆல்ரவுண்டராக ஆண்ட்ரூ ரசல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷித் ராணா மற்றும் வைபவ் அரோரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக KKR அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குர்பாஸ், நரைன், வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக நரைன் அல்லது ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி ஆல்ரவுண்டராக ரசல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். KKR அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. ரசல் பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அதேமாதிரி நரைனும் இன்றைக்கி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் PB சிங், ஜாஸ் இங்கிலீஷ், நேக்கல் வதேரா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ஸ்டோனிஸ் மற்றும் ஜான்சன் இருவரையும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இங்கிலீஷ் அல்லது ஸ்டோனிஸ் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஜான்சன், மார்க்கோ யான்சன், ஸ்டோனிஸ் மற்றும் யுவேந்திர சகால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் இங்கிலீஷ், நேக்கல் வதேரா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டோனிஸ், ஜான்சன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக நேக்கல் வதேரா அல்லது ஸ்டோனிஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன், யுவேந்திர சகால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இந்த ஆட்டம் மதில் மேல் பணி, அதாவது 50-50 சான்ஸில் தான் இந்த ஆட்டம் இருக்குது. வெற்றி என்பது இரு அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் இதில் முதல் ஹிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், இல்லை அப்படின்னா ஒரு பவுலரும் ஒரு ஆல்ரவுண்டரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது ஹிண்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பவுலர் ஒரு 4 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது எந்த சைட்லேருந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஹிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட். ஒரு பவுலர் இன்றைக்கி 4 விக்கெட் எடுப்பார், 4 அட்லீஸ்ட் ஒரு 3 விக்கெட்டாவது எடுப்பார். அவர் ஒரு ரைட் ஹேண்டடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன், இல்லை ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இன்றைய தினம் இருக்கின்றது. ஸோ இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் KKR அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.